கஜா புயல் இழப்பீடு கிடைக்கவில்லை என்று அரசிடம் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு கஜா புயல் தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை தாக்கியது. இதில் 63 பேர் பலியாகினார்கள். 732 கால்நடைகள் பலியாகின. இது மட்டுமல்லாமல் 88,000 ஹெக்டேர் பரப்பு நெல் பயிர், வாழை, தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் 56,000க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளும் 30,000க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகளும் இந்த புயல் காரணமாக சேதத்தை சந்தித்தன. இந்த புயலால் இடிந்த வீடுகள், பாதிக்கப்பட்ட பயிர்கள், தென்னை மரங்கள், கால்நடைகளுக்கு, உயிரிழந்த கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது சபீக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு பிளீடர் எட்வின் பிரபாகர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கிராமத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு உள்ளதாகவும், இழப்பீடு கிடைக்காதவர்கள் அரசுக்கு விண்ணப்பித்தால் அது பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் எவ்வளவு இழப்பீடு வழங்குவது என்பது அரசுதான் முடிவெடுக்க முடியும், அரசு நியாயமான இழப்பீடு குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை முடித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.